என்னடி நம்ம எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அவ எதுவுமே காதுல வாங்காம பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கா. ஏ நந்தினி, அக்கா நீ போய் அவளை என்னன்னு கேளு. இருங்க நான் பார்த்து வரேன். தனு, ஏய் தனு, என்ன நந்தினி, நீ இந்த உலகத்திலேயே இல்ல தனு. அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்க? அது இரு இரு நான் பாக்குறேன். இத பாரு தனோ, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எதுவும் மாறப்போறது இல்ல. ஏதோ சொல்லுவாங்கல்ல, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கவங்க நிகழ்கால வாழ்க்கை இழக்குறாங்க. நேத்து நடந்ததை பத்தி தான்க்கா யோசிச்சுட்டு இருந்தேன். நேத்து வாசுகி அம்மா பண்ண அத்தனை பிரச்சனைக்கும் கதிர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? ருக்மிணி அம்மாவும் என்ன ஆயிருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அந்த சொர்ணாவும் கதிரோட அம்மாவும் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ண அவ்வளவு கலவரத்திலையும் அவங்க அம்மாவை எதிர்த்துட்டு எனக்காக என் கூட நின்னாரு. நேத்து மட்டும் கதிர் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இத பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னப்பவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. நேர்ல வந்து நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா கதிர் தம்பி எப்படியும் உன் கூட நிப்பாருன்ற தைரியத்துல தான் நாங்க வந்து பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டான்னு விட்டுட்டோம். நீங்க நினைச்சதுக்கும் ஒரு படி மேலதான் அவர் நடந்துக்கிட்டாரு. எங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளியுலகத்துக்கு என் கழுத்துல தாலி கட்டின புருஷனா அவர் எனக்கு சப்போர்ட் பண்றதுல நியாயம் இருக்கு. ஆனா ருக்மிணி அம்மா எனக்கு தானே உறவு. நான் என் அம்மா ஸ்தானத்துல அவங்கள பாக்குறேன். நான் அவங்களுக்காக நிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ருக்மிணி அம்மாவுக்கும் கதிருக்கும் என்ன சம்மதம் இருக்கு? ஆனா ருக்மிணி அம்மாவோட தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ கதிர் தான் முன்னாடி வந்து தடுத்தாரு. என்னால செஞ்சிருக்க முடியாத ஒரு விஷயத்த அவரு சாமர்த்தியமா சமாளிச்சாரு. ஏதோ ஒரு வகையில அவர் எனக்கு கணவரா வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன்க்கா. தனு, நல்லா தெரியுது. என்ன தெரியுது? தனு, கதிர் மேல உனக்கும் காதல் வந்துருச்சுன்றது உன் கண்ணிலேயே தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஒரு ஹஸ்பண்டா அவரு அந்த இடத்துல கரெக்டா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னேன். அதுக்காக இது காதல்லாம் கிடையாது. நான் என்ன முடிவு எடுத்து நிலாவுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேனோ அந்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன்.